வைரம் வந்து எல்லாருமே அணிவிக்கலாமா? எப்படி வைரம் அப்படின்னாலே மக்கள் சில பேர் ஐயோ வைரமான்னு பயப்படுறாங்க. ஸோ உங்களோட கருத்து எதனா இருக்கா? என்னை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறேன்னா, நான் போடலான்னு சொல்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருக்குமேன்னு யோசிக்கிறேன். வைரம்ன்றது இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பொருள் தான். துல்லியமாக கணிக்கப்பட்ட ஜாதகத்தில், உயர்கணித ஜோதிட முறையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தில் அந்த சுக்கிரனுடைய கிரகம் எந்த பாவத்துக்கு சப்ளாடாக வந்திருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரகம் உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் கொடுக்குமா, இல்லை மனமகிழ்ச்சி சந்தோஷம் நோயற்ற வாழ்வை கொடுக்குமா, அல்லது இந்த சுக்கரனால் உங்களுக்கு வலி வேதனையை கொடுக்குமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வைரம் போடலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இது நான் எப்படி இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா, நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போது இந்த வைரம் உங்களுக்கு வந்து நன்மை தருமா தராதான்றது நாம் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அது பொதுவாக வந்து வைரம் போட்டால் எல்லாம் கஷ்டப்படுவாங்கன்னு சொல்லக்கூடாது. சுக்கிர தசையும் நடந்து அந்த சுக்கிரனோ 2, 4, 6, 10 வைத்துக்கொண்டு ஒரு தசை நடத்துதுன்னா கண்டிப்பாக அவருக்கு வைரத்தை போடும் போது இன்னும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். சுக்கிர தசை நடந்து 1, 5, 7, 9 பாவங்கள் உள்தொடர்பாக நடக்குதுன்னா அவருக்கு வந்து குழந்தை பிறப்பு, மனமகிழ்ச்சி, கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல நோயற்ற வாழ்வோட அந்த மாதிரி அந்த வைரத்தை போடுறோம் அது கிடைக்கும். அதே சுக்கிரன் 8, 12 தசையாக நடத்துதுன்னா கண்டிப்பாக வைரத்தை போடக்கூடாது. வலி வேதனை ஏற்கனவே அனுபவிக்கிறாரு, இதுவும் கூட சேர்ந்து போட்டிங்கன்னா இன்னும் சேர்த்து கஷ்டப்படுவார். அந்த நேரத்தில் அதை தவிர்த்துறது நம்மளுக்கு நல்லது. அப்படி பார்க்குறப்போ ஒரு மதத்தினர் வந்து எல்லாருமே வைரம் அணிகிறாங்க. ஸோ அவங்கள கல்யாணம் அப்படின்னால வைரன்றது அணிவிக்கிறாங்களே, அது எப்படிங்க? அதாவது ஜோதிடம் என்பது பொதுவாக என்னன்னா, நீச்சல் தெரிஞ்சுட்டு தண்ணியில் குதிக்கிறதுக்கும் தண்ணியில் குதித்து நீச்சல் கற்றுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் தைரியமாக தண்ணியில் குதிக்கலாம். நான் தண்ணியில் குதிச்சு தான் நீச்சலை கற்றுப்பேன்னா என்ன பண்ணுவேன்? அதனால் அவங்க போடுறாங்க, அவங்களுக்கு அது நன்மையாக தீமையான அவங்களோட வாழ்க்கையில் தான் அவங்களுக்கு தெரியும், அது நம்மளுக்கு தெரியாது இல்லையா? இது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம போடுறதில்ல.